ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog தான் உங்களுக்காக நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் குக்கிங் ரெசிபீஸ் தான் நிறைய வந்திருக்கும். இனிமேல் நான் vlogsமே ஷூட் பண்ணலாம், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் vlog போட்டிருப்பேன். நான் பூஜை ரூம் க்ளீனிங் vlog அந்த மாதிரி கொஞ்சம் போட்டிருப்பேன். அதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போய் பாருங்கள். அப்புறமா கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் vlog-ஏ போடல, குக்கிங் வீடியோஸ் தான் அப்பப்போ நான் போட்டிருந்தேன். ஷார்ட்ஸில் தான் ரொம்ப ஆக்டிவாக நான் ரெசிபீஸ் மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி vlog-உமே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய நைட் டைம் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு க்ளீனிங், வீடு க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். ஆனால் நம்ம அதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படும். என்ன மாதிரி ஆளுங்களாம் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதை ஒரு ரொட்டீனாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அப்படியே டெய்லி நம்ம சமைக்கணும், சாப்பிட்ணும், க்ளீன் பண்ணணுன்ற ஒரு டெய்லி ரொட்டீனாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதனால் சரி சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாவது நம்ம ஃபுல் டீப் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே ஒழிச்சு போட்டு சிங்கில் ஒழிச்சு போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதனால் எல்லாத்தையுமே தொடச்சி முதல்ல அந்த கவுண்டர் டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷன், நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும்ல. எனக்கு அது யூடியூப்பில் நிறைய நான் அந்த மாதிரி க்ளீனிங் விலாக்ஸ், ஏஎஸ்எம்ஆர் விலாக்ஸ் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் அப்படி பலன்னு இருக்கும். அது பார்த்தோன்னே ஆசையாக இருக்கும். நானுமே கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபீட்லேயும் சரி, என்னோடய யூடியூப்லேயும் சரி நிறைய அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அதை பார்த்து தான் சரி நம்மளும் க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் கிச்சனில் கவுண்டர் டாப்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாகவுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். முதல் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணும்போது நான் முதல்ல அங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ட்ரை கிளாத்தை வச்சு எல்லாத்தையுமே வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் லிக்விட் போட்டு தான் துடைக்க போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணணுன்றதுனால லிக்விட் விம் லிக்விடே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டிஷ் வாஷ் பண்ணுவோம்ல, அந்த லிக்விடே யூஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு, ரொம்ப ஹார்ட் ஸ்டெயின்ஸாக இருந்ததுன்னா டீ ஊற்றி இல்லை பால் பொங்கி நம்ம அப்படியே அதை விட்டுட்டு போல் துடைக்காமல், அந்த மாதிரி ஸ்டெயின்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நானுமே அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம சமைச்சிட்ருக்கோம்ல, அப்புறம் அந்த இருக்கிற டைல்ஸில் இருக்கிற நம்ம எண்ணெய் சிகிடு எல்லாமே டைல்ஸுமே சேர்த்து விம் லிக்விட் வச்சு நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். டீப் க்ளீனுன்றதுனால நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணுறதா இருந்தால் காலின் ஸ்ப்ரே அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி சும்மா வைப் பண்ணி எடுத்திங்கனாலே க்ளீன் ஆகிடும். நான் டீப் க்ளீனுன்றதுனால நல்லா ஸ்க்ரப்பு போட்டு லிக்விட் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். மீன்வைல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பற்றி ஃப்யூச்சர் அப்டேட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்படி நம்ம சேனல் இது பண்ணி வச்சுருக்கேன், சரி இதுக்கப்புறம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம். இந்த 650 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 3 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறது கிடையாது. கொஞ்ச நாளாக தான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ரெசிபீஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் நான் இனிமேல் விலாகுமே ஷேர் பண்ணலாம், ஒரு மினி விலாக் மாதிரியே எடுக்கலாம். அதே மாதிரி லாங் வீடியோலையும் எனக்கு தெரிஞ்ச விலாக்ஸு, அதுக்கப்புறமா நிறைய டிப்ஸு, க்ளீனிங் ஹேக்ஸ்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விலாகுமே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்கின் கேர் ரொட்டீன், அதுக்கப்புறமா ஷாப்பிங் ஹால் இந்த மாதிரியும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஒன்று ஒன்றா ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரி, அன்றைக்கி நான் இது போன வீக் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ட்ரெஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அதோட ரிவ்யூஸும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு ஒரு பெரிய தடங்கள் ஒன்று வரும். அது மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோனில் தான் ட்ரைபாடில் ஃபோனில் வச்சு தான் வீடியோ எடுப்பேன். இந்த மாதிரி க்ளீனிங் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தண்ணி லைட்டாக ஃபோனில் பட்டுடுச்சு. ஃபோனில் பட்டதுனால அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா ஃபோன் அப்படியே ஃப்ளிக்கர் ஆகி ஸ்க்ரீன் மட்டும்
எனக்கு வந்து தெரியல. ரிங் போது எல்லாமே வருது. அலாரம்லாம் அடிக்குதே தவிர, ஸ்க்ரீன் வந்து பிளாக் அவுட் ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வீடியோ வந்து எல்லாமே எப்பயுமே இல்லாமல் அன்றைக்கி நைட்டே வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் வந்து நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இது, நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு மோட்டிவேஷன் எங்கேருந்தோ கடன் வாங்கி எடுத்து நம்ம பண்ணுறோம். ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு தடங்கள் வருதே சொல்லிட்டு, எனக்கு சின்ன தடங்கள் தான், ஆனால் எனக்கு அது வந்து கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு. ஒரு நாள் மார்னிங்கே வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கொடுத்தது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 1 ஹவரில் வந்து சரியாயிடும், நாங்கள் சரி பண்ணி தந்துடுறோம், வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. சரின்னு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது நம்ம ஃபோன்லேயே வந்து குக்கிங் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறதுனால நல்லா அந்த ஸ்பீக்கர் கிட்ட, அந்த மதர் போர்ட் கிட்டலாம் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் சிகிடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுத்துகிட்டு வச்சுருந்தாங்க. சரி அதையும் மாற்றி கொடுத்துருங்கன்னு சொல்லி மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து நான் கொஞ்ச நாள் வந்து வீடியோஸே எடுக்கலை, நான் அப்படியே வச்சுருந்தேன். சரி எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம இது ஃபோனை வச்சு நம்ம எடுக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் நமக்கு வந்து நிறைய வருது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு, புதுசாக எல்லாமே மாற்றிட்டு, கவர்லாம் மாற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாற்றிட்டு வந்து அதே சேம் ஃபோனில் தான் நானுமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு நார்மலாகவே இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இதை வச்சே நம்ம இனிமேல் வீடியோஸ் எடுக்கலாம். ஏன்னா நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாதுன்றதுனால இதை வச்சே வீடியோ எடுக்கலான்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பேசிகிட்டே பாருங்கள், கிச்சனுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். நான் வந்து சும்மா வந்து துடைக்கலை, நல்லா தண்ணி ஊற்றி கவுண்டர் டாப்பை நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாம் டீப் க்ளீன் பண்ணதுனால எனக்கு டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு, சரி கடையிலேயே வந்து டிஃபன் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, ஒரு சின்ன கடை. சரி அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி எல்லாமே வாங்கிட்டேன். நைட்டு வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தேன். அங்கே வந்து இந்த ஸ்க்ரப்பு வந்து வாங்கியிருந்தேன். 230 ருபீஸ் கிரேப் ஸ்க்ரப் வந்து வாங்கியிருந்தேன். கிரேப் ஒயின் ஸ்க்ரப்பு நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஸ்மெல் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஒரு மாதிரியான ஸ்மெல் இருந்தது. பட் ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து தந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுத்தை சுற்றி ஒரு டார்க் பேட்சஸ் மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து நான் இந்த ஸ்க்ரப் வந்து வாங்கியிருந்தேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களே கொடுத்துருந்தாங்க. நம்ம நல்லா ஃபேஸ் வாஷ், நெக் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பை வந்து அப்ளை பண்ணணும். கழுத்தை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அது காயறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து நீங்கள் ஸ்க்ரப் வந்து எடுக்கணும். எப்பயுமே ஸ்க்ரப்பு வந்து போட்டுட்டு நீங்கள் அழுத்தி வந்து தேய்க்கக்கூடாது. ஏன்னா அதிலே வந்து அந்த ஒரு ஸ்க்ரப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். நீங்கள் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அதனால லைட்டாக வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரப்பை வந்து வாஷ் பண்ணும்போது லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரப் வந்தால் ஹோல் பாடி ஸ்க்ரப் தான், நீங்கள் ஃபேஸுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த பேக் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். எந்த பிராண்ட் ஸ்க்ரப்பு வாங்குறதா இருந்தால் சொல்லி இந்த சேம் ப்ரொசீஜர் தான், நீங்கள் இதே மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்லாம் அப்ளை பண்ணிட்டு அந்த 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து போயிட்டு இருந்தது. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் கிரிக்கெட் ஹியூஜ் ஃபேனு, சிஎஸ்கே ஃபேன், தோனி ஃபேன். அதனால் ஐபிஎல் வந்து மோஸ்ட்லி எல்லா மேட்சும் வந்து பார்ப்பேன். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பெல்லாம் போட்டிருந்தேன். போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐபிஎல் மேட்ச் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மீன்வைல் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் என்னென்னலாம் செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு எப்பயுமே நோட்டில் வந்து எழுதுவேன். எங்கள் வீட்டில் ஒரு பட்ஜெட் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பட்ஜெட்லேருந்து நாங்கள் காசு எடுக்கும்போது எதுக்கு எடுத்தோம், எவ்வளோ செலவாயிருக்கு, ஜிபேயில் எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் வந்து எழுதுவோம். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இப்போது ரீசெண்டாக கொஞ்ச நாளாக தான், ஒரு 1.5 வருஷமாக தான் இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுட்ருக்கோம். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ராக் இருக்கும், எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் இருக்கும்ன்ட்டு எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தேன். என்னோட நைட் நார்மல் டேயோட ரொட்டீன் போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.